ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கை கனியாக இனிக்கப் போகுது. உன் வாழ்க்கை அழகாக மணக்கப் போகுது. உன் வாழ்க்கை சந்தோஷமாக மலரப் போகுதுன்னு சொல்வதற்காகவே கனி கொடுத்து உனக்கு நல்ல வாக்கு சொல்ல வந்திருக்கேன். நீ பெரியவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு கனியை கொடுக்கலாம், அல்லது பெரியவர்கள் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அவங்க கனியை கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் உன் வாழ்க்கை கனி போல மாறட்டுங்கிறதுக்காக தானே. அப்படி உன் வாழ்க்கையை கனியாக இனிமை பெற செய்வதற்காகவே இந்த அப்பன் முருகனும் இந்த கனி கொண்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன் நல்ல மனசுக்கு நான் எந்த விதத்திலும் குறைகளை நெருங்க விடமாட்டேன். நீ எப்போதும் மன உறுதியோடு இருந்தினா இந்த மயில் வாகனனாகிய முருகன் உன்னை ஒருபோதுமே கைவிட மாட்டேன்னு செல்லமே. இன்னையிலிருந்தே உன் வாழ்க்கையில் சுபிக்ஷமும் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகட்டும்னு சொல்லி தான் உனக்கு நல்வாக்கு கொடுக்க நான் வந்திருக்கேன். லக்ஷ்மி தேவியை உன் வீட்டுக்கே நான் அனுப்பி வைக்கிறேன். நீ எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று செல்வ சிறப்போட சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். எப்போதுமே சுறுசுறுப்பாயிரு. அது இதுன்னு எதையாவது உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காம அடுத்தடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசித்து அதற்கான செயல்களை ரொம்ப கவனமாக செய்யணும். அவசரப்பட்டு பதட்டப்பட்டு வேகமாக விறுவிறுப்பாக செய்கிறேன்னு தப்பாக செஞ்சிடக்கூடாது. பொறுமையாக கவனமாக நிதானமாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும். உன் வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறையான தரித்திரம், பீடை, பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை விலக்கி வச்சு உனக்கான செல்வத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் நான் கொடுக்க போகிறேன். உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய். தான தர்மத்தை நீ செய்யும் போது உன் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி உன் வாழ்க்கை புத்தம்புது பொலிவான வாழ்க்கையாக மாறுமே செல்லமே. கூடிய சீக்கிரம் நீ சற்றும் எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் உனக்காக உன் வாழ்க்கையில் செஞ்சு தரப்போகிறேன். நீ செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. சகல ஐஸ்வர்யங்களையும் சந்தோஷங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன். நான் உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன். உன் வாழ்க்கை மாறும், நீ மகிழ்ச்சியாக வாழ்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ தான் பல சமயங்களில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அப்படியே மனசுடைஞ்சு போயிடுற. என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கையை எந்த விதத்திலும் நான் பொய்யாக போக விட்டுட மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் வெற்றிக்கு தான் இடம் இருக்குமே தவிர தோல்விக்கு இடம் கொடுக்க மாட்டேனேன்னு செல்லமே. உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து உன்னை அமைதியான அன்பான பிள்ளையாக வாழ்க்கையை சிறப்பாக வாழும்படி நான் வரம் கொடுக்குறேன். எல்லா நேரத்திலும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேச்சு, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேச்சு, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடிப்புன்னு கூட இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் பொய்யாக வாழும் மனிதர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னு உனக்கு தோணுதா? ஆனால் அது உண்மை கிடையாது என் செல்லமே. இப்போதைக்கு வேணும்னா அவங்க ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசி நடிக்கலாம், பொய்யா வாழலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அது சங்கடத்தில் தான் போய் முடியும். நீ எப்போதும் உண்மையாக இரு, நேர்மையாக இரு, ஒழுக்கமாக இரு. என் அருளை நம்பும் உனக்கு எல்லா விதத்திலும் இந்த செந்தில்நாதன் நல்லதையே நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ இருக்கிற இடத்துலையே நம்பிக்கையோட நல்ல மனசோட இறை பக்தியோட வாழ்ந்தினா உனக்கான நல்லதையெல்லாம் நானே சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். இந்த முருகனின் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் எல்லாமே நிறைவாக கிடைச்சிடாது. ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும், ஒரு சில விஷயங்கள் கிடைக்காது. கிடைச்சதை மதிக்க தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை ஒரு வரமாக இருக்கும். சில பேர் கிடைக்காததையே பெருசாக நினச்சி பெருசாக பேசிக்கிட்டு ஏங்கிக்கிட்டு எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. கிடைச்சதை எல்லாம் மிகவும் அலட்சியமாக துச்சமாக நினைப்பாங்க, அதை மதிக்காமல் பேசுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வாழ்க்கை ஒரு முடிவில்லாத ஓட்டமாகவே இருக்கும். முதல்ல உனக்கு கிடைச்சத உன் வாழ்க்கையில் இருக்கிறத சந்தோஷமாக வச்சு வாழ தயாராகு. கூடிய சீக்கிரம் இருப்பதை கொண்டு நிறைவாக வாழும் பக்குவம் உனக்கு வந்துருச்சுன்னா இல்லாததையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன் என் செல்லமே. ஒரு காலத்தில் உன்னை குறை சொன்னவங்களும்
உன்னை ரொம்ப மட்டமாக மதித்து பேசினவங்களும் இப்போது உன் உதவியை கேட்டு வரக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்கிட்டேன். தேவைப்படுற நேரத்தில் யார் உதவின்னு வந்து நின்னாலும் உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்ய பழகு. பணிவான இதயத்தோடும் அன்போடும் பொறுமையோடும் நீ இருக்கும்போது அதுக்கான பரிசை நான் கொடுக்காம விடமாட்டேன். உன் நல்ல குணத்துக்கு ஏற்றார் போலவே உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போலவே நான் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். குடும்பங்கிறது வாழ்வின் ஒரு பகுதி அல்ல, அதுதான் வாழ்க்கையின் அடித்தளமே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே குடும்பத்தில் இருந்து தான் ஆரம்பமாகும், குடும்பத்திலேயே நிலச்சிருக்கும், குடும்பத்தில் தான் முடிஞ்சும் போகும். அப்போது உன் குடும்பம்தான் உனக்கான பலங்கிறத நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே. இந்த உலகத்தில் உனக்கு 1000 உறவுகள் இருந்தாலும் உன் குடும்பம்தான் பெருசு, உன் குடும்பம்தான் உனக்கானது. உன் குடும்பத்துக்காக தான் நீ வாழணும், எல்லாத்தையும் செய்யணுன்றத நீ ஒருபோதும் மறந்துடாத. என் அருளால் உன் வாழ்க்கை பயணத்தை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ போகும் பாதையில் எல்லாமே நல்ல பாதையாக இருக்கும், நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட மன உறுதியோட நடந்து போக கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கேன். உனக்கான நல்லதையும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். உண்மையிலேயே நேர்மையாக வாழ்கிறவங்கள சுற்றி மனிதர்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க, அவங்க தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் கொடுமை செய்கிறவனுக்கும் ஏமாற்றுக்காரனுக்கும் பொய்யான மனிதனையும் போலியான மனிதர்களையும் சுற்றி தான் இங்கே ஒரு கூட்டமும் ஆதரவாளர்களும் சிரிப்பவர்களும் இருப்பாங்க. கூட்டம் இருக்கிறதெல்லாம் உண்மையின் அடையாளம் கிடையாது என் செல்லமே. தனியாக இருந்தாலும் தன் திறமையின் உழைப்பின் நேர்மையின் மூலமாக முன்னுக்கு வரக்கூடிய பிள்ளையாக நீ இரு. உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ தனி ஆள்கிற நினப்போ சிந்தனையோ உனக்கு வேண்டாம். என் அருளால் உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். தப்பான மனிதர்கள்னு தெரியாமல் நீ எல்லார்கிட்டையும் உண்மையாக நேர்மையாக அன்பாக இருக்க. ஆனால் உன்னுடைய அன்பை பயன்படுத்தி அவங்க உன்னை காரியத்தை பயன்படுத்தி சாதிச்சுக்கிட்டாங்கன்னா, உன்னை ஏமாற்றிட்டாங்கன்னா, உன்னை தனியாக தவிக்க விட்டாங்கன்னா, தோக்கடிச்சாங்கன்னா அதுக்காக நீ வருத்தப்படாதே. கெட்டவங்க நச்சுத்தன்மையோடு தான் இருப்பாங்க. ஆனால் நீ உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல தூய்மையாகவும் உண்மையாகவும் இருந்தீனா அதுக்கேற்ற உயர்ந்த வெற்றியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். யார் எப்படி இருந்தாலும், உன்னை கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் குறை சொன்னாலும் அவங்க வார்த்தையை அலட்சியப்படுத்திடு. அவர்கள் பேசின வார்த்தைகளுக்கு அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. பொறாமைப்பட்டு உன் மேலே போட்டி போட்டு உன்னை இழிவாக பேசும் மனிதர்களின் வார்த்தைகளை நீ காது கொடுத்து கேட்கவோ கவனித்து பதில் சொல்லவோ அவசியமில்லை என் செல்லமே. யார் எப்படிப்பட்டவங்கன்றத கடைசியில் இந்த உலகம் கண்டிப்பாக அவர்களுக்கே அடையாளம் காட்டும். நீ எப்போதும் உண்மையா நேர்மையா உன் மனசாட்சிக்கு தகுந்தாற் போல வாழ பழகு. இந்த முருகனின் அருள் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக நீ தோத்து போக நான் விடமாட்டேன். என் அருளாலேயே உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு மன அமைதியை கொடுப்பேன்னு சொல்கிறதுக்காகவே இந்த கனியோடு வந்திருக்கேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உன்னை நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன். நல்ல மனிதர்களையும் உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன். நீயும் எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய மனிதர்களோட நேரத்தை செலவிடு. அதுதான் உன் மனநலனுக்கும் அமைதிக்கும் சரியாக இருக்கும். உன் வாழ்க்கைக்கான உண்மையான செல்வமாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். என் அருளால் நான் நிச்சயம் வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு கூட வெறுப்பாக மாறி போகும். எப்போதும் எல்லாரிடத்திலும் நம்பிக்கை வை. ஏமாத்துனாங்கன்னா அவங்க அதுக்குரிய கர்மாவை அனுபவிப்பாங்க. நீ எப்போதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் சரியாகவும் இருக்கும்போது என் அருள் உனக்கான அனைத்தையுமே நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். உனக்கான மன அமைதியை நானே கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். சில நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உனக்கு அனாதைங்கிற உணர்வை கூட கொடுக்கலாம். என்ன நடந்தாலும் கூட வந்து நிற்க ஒருத்தரும் இல்லையே, நம்ம தனியாகவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கே, நமக்கு யாரும் இல்லையோன்ற
அந்த எண்ணம் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் அனாதை கிடையாது. உன்னை தனியாக தவிக்கவும் நான் விட்டுட மாட்டேன். மனிதர்கள் துணையாக இருந்து செய்ய முடியாத விஷயங்களை எல்லாம் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன். இப்போது கண்ணீர் சிந்தி கவலைப்படும் உன் வாழ்க்கையை என் அருளால் நான் மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாற்றி கொடுக்குறேன். நீ எப்போதும் புன்னகையோட மகிழ்ச்சியோட சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ தயாராக. உன் வாழ்க்கை பயணம் ஒருபோதும் வீணாக போக நான் விடமாட்டேன். உன்னை சரியான பாதையில் வழி நடத்தி நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். உன் மனசு நிறைய மகிழ்ச்சியை கொடுத்து நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது இனிமே நீ எதை யோசிச்சும் கவலைப்படவே கூடாது என் செல்லமே.